வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? A few moments later. நீங்க உடம்பு பெருசா வச்சிருந்தா மட்டும் பத்தாது. துபாய் போகும்போது சூதானமா இருந்துக்கணும். துபாய்ங்கிறது சாதாரண கூட மோசமான ஊரு. அங்க போலீஸ் வந்து திடீர்னு செக் பண்ணணும். சரியா? பாஸ்போர்ட்ல பாக்கெட்லயே வச்சு சுத்தணும் பாத்துக்க. இருக்கக்கூடாது, பத்திரமா உள்ளே வச்சுக்கணும். யாராவது திருடிட்டு போயிருவாங்க தம்பி, அப்புறம் திருப்பி வர முடியாது பாத்துக்க இங்க. சரியா? அது மட்டும் இல்ல, துபாய் ரோட்ல பல இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வேடி பார்த்தா வச்சுக்க அடிச்சுவாங்க. நீங்க துபாய் போனது இல்லையா? ஒரு ஆள் பிராடுனே இவன் பேச்ச போய் கேட்டுக்கிறீங்க. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அத எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போகுவாயோட பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? Habibi, come to Dubai. இதை விடையாப்பா, இதை விடடா. கவனிக்கிறா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன் இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. இப்ப நானு, அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க பிகரு, இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக, உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அதைத்தான் சொன்னேன். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு வந்தீங்களே. A few moments later. போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் ஓடி போயிருப்பேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏண்டா, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஃபர்ஸ்ட் ஃபுட்டா தான் வர்றேன். A few moments later. மதுரை மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
முடிச்ச கேட்டுப்போங்க. சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். என்ன ஊத்தப்பம்? வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேணாம். இதோட சவகாசம் போது ஆள விடு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. A few moments later. சகாயம் பாவம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. கொஞ்சம் மல்லக்கார ஸ்டைலுக்கு மாறும். எங்க வச்சிருக்க நீ? ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. பாருங்க என்ன லுக்கு. துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரிதான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும். தெரியுதா? ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஆமா எவ பேரையும் சொல்ல மாட்டேங்கிறேன், அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிறேன். எப்படி தெரியும் எனக்கு? அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கலெக்ஷன் எகிரிரும். அடி பாவி மகளே, இன்னொரு 4-5 பேர் செத்துட்டு கேப் விடாம போங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்கடா.